போட்ட மீட்டிங்ல எவ்வளவு கைக்கூலிகள் அதுன்னு அவருடைய தரம் தாழ்ந்த விதத்துல வந்து வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பாருங்க, ரொம்ப அதுல இருந்து எத்தனையோ சதவீதம் குறைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு தன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரஸ் மீட்டை வந்து அவர் இது பண்ணியிருக்காருன்னா, ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா, டெல்லியில் என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 26/3/2025 மார்ச் மாதம் இது உள்துறை அமைச்சர் அவர் வந்து டெல்லியில் சந்திச்சப்ப இதே இந்த என்னோட கூட உங்களுக்கு குறிச்சிருக்கேன், DL2 CN 9009, அதாவது DL டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் 2 CN 9009ங்கிற காரில் தான் மார்ச் மாதத்துலேயும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. முந்தா நாள் திரு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றது இதே காரணம் தான். ரொம்ப செங்கோட்டையன் அவர்களுடைய நியாயம் அங்கே புரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் நேற்று அவர்கிட்ட வந்து திரு EPS அவர்களிடம் பல்வேறு பிரச்சனைகளை ரைஸ் பண்ணியிருக்காங்க. விரும்புகிறபடி எல்லா காரியங்களும் நடந்திருந்தால் என்ன இன்னைக்கு பெருசாக வைரலாக ஓடிக்கிட்டு இருக்க 2 நாள் 2 சோசியல் மீடியாவில் காரில் முகத்தை கர்ச்சிப்பை போட்டு மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த அவசரங்கிறது அவருக்கு EPS தான் போடணும். அவசரப்பட்டு இவரை நீக்கியதன் விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஈவன் டுடே ஆல்சோ இஸ் ஹோல்டிங் a constitutional post. தினேஷ் இஸ் த லீடர் ஆஃப் த opposition equal to a cabinet minister. சொல்றது புரியுங்களா? he has to be escorted. அவர் வந்து எஸ்கார்ட் வச்சு தான் கூட்டி போக முடியும். PSO இல்லாமல் அவர் போக முடியாது. நடுத்தருன்னு நீங்களே சொல்றீங்க. நடுத்தருங்கிற வார்த்தையை தவிர நடுத்தர் அரசியல்வாதிக்கு இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு நடுத்தர் ஒரு எடப்பாடி ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி மாபெரும் புரட்சி தலைவர் இல்ல, அவங்க மாதிரி மாபெரும் தலைவர் இல்ல. இதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் தேவையில்ல. இது என்ன இன் a way it tarnishes his image. வீட்டில் போய் அது என்ன, இட் இஸ் நாட் அ மார்க்கெட் பிளேஸ். தினேஷ் சமுதாய தலைவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்க சொல்லிட்டாருன்னு இவர் பண்ண அந்த அநீதிகள்லாம் மறந்துட்டு ஒட்டுமொத்தமாக அவருக்கு முன்னாடி அணிவகுப்பார்னு இவரை நினைக்கிறாரே, அதே தப்பு சென்ற இவர்கள் அண்ணன் OPS அவர்கள், அண்ணன் TT தினகரன் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் உட்பட அனைவரும் மீண்டும் கழகத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டு உங்கள் கழகம் ஒன்றுபட்ட அமைப்பாக காட்டப்பட்டால்தான் மக்கள் மன்றத்தில் மதிப்பு பெறும் என்பதை விட கூட்டணிக்கு ஒரு சில கட்சிகளாவது என்ன நம்ம நோக்கி வருவார். வணக்கம். வணக்கம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்த்துக்காரு டெல்லியில. ஆமா, இத பத்தி உங்களோட பார்வை என்ன? அமித்ஷா பத்தி டெல்லியில ஒரு அரசியல் கட்சி தலைவர், 2வது அவங்களோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தலைவர் வந்து போய் பார்க்கறதுல ஒண்ணு அது வியப்புக்குரியது ஒன்றும் இல்லை. ஆனா போற ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கி போறது அது ஒரு மர்ம நாவல் மாதிரி இவ்வளவு மர்மமான முறையில போயிட்டு வர்றது வந்து ஒரு தேவையற்றது ஒண்ணு. ஏன்னா அரசியல்ல வந்து எப்பவுமே வெளிப்படை தன்மைங்கிறது டிரான்ஸ்பரன்சி இன் பாலிடிக்ஸ் இஸ் த பேசிக் நெசசிட்டி. அதாவது வெளிப்படைத்தன்மைங்கிறது அரசியல்ல உண்டு, ஒரு அடிப்படையா தேவையான ஒன்று. அவர் என்ன பண்றாரு, பேருங்க அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15 அன்னைக்கு இங்க வடபழனியில பேசுறப்ப மழை காலமா இருக்கு, அதனால என் டூரை ஒட்டி வச்சிருக்கேன், நான் மழை காரணமாக சீதோஷ நிலை மாறியதன் காரணமாக நான் என் டூரை ஒத்தி வச்சிருக்கேன், ஆனா பத்திரிகைகளும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிருபர்கள் பார்த்து கேட்குறேன், நீங்கள்லாம் உங்க மனசுல பட்டதை எழுதிட்டு இருக்கீங்க கற்பனையில, நான் ஏதோ டெல்லி போறதா அப்படிங்கிறதா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நைட்டு 11 மணிக்கு பேசுறாரு. என்ன காலையில 5 மணிக்கு அவரோட சீதோஷ நிலையை பற்றி குறிப்பிட்டவர் அவர் மனநிலையை மாத்திக்கிட்டு 5 மணி ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லி போனாதான் அங்க போய் அவர் இறங்கி தம்பிதுரை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வரவேற்ற முன்னாடி அந்த போட்டோவை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது இவ்வளவு ரகசியம் தேவையில்லை உங்களுக்கு. ஹீஸ் இன் NDA அலையன்ஸு. அமித்ஷாவை வந்து சந்திச்சு அந்த அலையன்ஸில் சேர்ந்துட்டாரு. இவர் மால்தட்டி சொல்லிக்கிறாரு, நான் தான் NDA கூட்டணிக்கு அகில இந்திய அளவில் அவர் தலைவர், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைவர்னு பலமுறை அதை பற்றி கான்ட்ரவர்சி வர்றப்பெல்லாம் மால்தட்டி சொல்கிறாரு. அப்படி இருக்கப்ப எஸ் ஐ எம் கோயிங் டு மீட் மிஸ்டர் அமித்ஷா தி ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா அது வச்சு ஒவ்வொரு வந்து எல்லாத்துலேயுமே எப்பவுமே மறைக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க மறைச்சிங்கன்னா, என் கையை நான் மடக்கி வச்சிருந்தேன்னா உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு தேடக்கூடிய ஆவல் வரும். சொல்ற புரியுதுங்களா? நான் லாக்ஸா அம்பாட்டில் இருந்தோம்னா அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒருத்தருக்கு தேவையில்லாத தி கியூரியாசிட்டி டு வாட்ச் மை ஹேண்ட்ஸ் வில் நாட் அரைஸ் அட் ஆல். அதை போல இவர் வந்து மறைஞ்சு போறதுனால தான் அவரை சேஸ் பண்றாங்க. அது சொல்றாரு இன்னைக்கு சேல பேட்டியில, அதோட தொடர்ச்சியா இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அது ஏங்க இட் இஸ் எ நேச்சுரல் கால். யூ ஆர் கோயிங் டு டெல்லி ஆன பொலிட்டிக்கல் கால். சொல்ல புரியுதா? ஒரு ஹோம் மினிஸ்டர் ஜஸ்ட் லைக் தட் போய் பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்காம. பக்கவா அப்போ பிளான் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைம் ஃபிக்ஸ் பண்ணி போறத
மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முன்னாடியே சொன்னாரு, நான் போய் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல போறேன். அதே மாதிரி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க. அன்று அன்று இரவு கூட்டத்துல ஏன் மறுத்தாருங்கிறது தான். டெல்லி போறதுக்கு முதல் நாள் இரவு நடந்த கூட்டத்தில் மறுத்தாரா இல்லையா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மறுத்தார். அப்புறம் ஏன் மறுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதிகாலை ஃப்ளைட்ல போறவரு 10:30 மணிக்கு 5 மணிக்கு போற ஃப்ளைட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு மறுப்பு தெரிவிக்கிறாருன்னா, அப்ப இது ஒரு தலைவர்கிட்ட, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இது எதிர்பார்க்கக்கூடிய மாண்பு கிடையாதுங்க. அந்த அடிப்படை மாண்புல இருந்து மாறுபடுறாருல்ல, அதான பிரச்சனை உங்களுக்கு. அங்க எடப்பாடியோட கோரிக்கைகளை வந்து அமித்ஷா அவர்கள் ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வருது. இல்ல சார், அதை பத்தி அமித்ஷா மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வாய் திறந்து சொன்னாலே ஒழிய அங்க என்ன நடந்துச்சு தெரியாது. அப்படி வந்து அவங்க விரும்புகிறபடி எல்லா காரியங்கள் நடந்திருந்தால் என்ன, இன்னைக்கு பெருசா வைரலா ஓடிக்கிட்டு இருக்க 2 நாள் 2 சோசியல் மீடியாவில் கார்ல முகத்தை கர்ச்சிப்பை போட்டு மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? அதையும் இன்றைக்கு வந்து பேட்டியில சொல்றாரு, நான் ஏதோ கார்ல முகத்தை மறைச்சிட்டு வந்ததா முதலமைச்சரே பேசுறாரு அப்படின்னு. முதலமைச்சர் இல்லாம ஒன்றும் பேசல. 2 நாளா சோசியல் மீடியாவில் வந்த செய்திகளை படங்கள்லாம் பார்த்துட்டு தான் நேற்று இரவு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவில் வந்து அதை வந்து பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாட்டை அரசியல் ரீதியாக விமர்சிப்பது நடைமுறையில் உள்ளதுதான், சரிங்களா? அந்த வகையில் சேர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அதுலேயும் மறைத்து என்ன மாற்றி மாற்றி பேசுறாரு. நான் வந்து என் கூட வந்தவர்கள், அவர் மீட்டிங்ல இருந்தாரு, என் கூட உங்களுக்கு பசிக்குதா, நீங்கள்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்க, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் மெதுவாக வர்றேன்னு சொல்லிட்டு கிடைச்ச காரில் நான் வந்து சேர்ந்தேன். போனது என் ஆஃபீஸ் காரு, கிடைச்ச காரில். ஏங்க அமித்ஷா வீட்டில் போய் அது என்ன, இட் இஸ் நாட் அ மார்க்கெட் பிளேஸ் தினேஷ். உள்துறை அமைச்சருடைய வீடு அது வந்து சந்தை கூடக்கூடிய இடம் இல்லை. அங்கே வந்து ஆட்டோ, வந்து உங்களுக்கு கால் டாக்ஸி, ரேபிடோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் இல்லை. ஒன்லி த பெர்மிட்டட் வெஹிக்கிள்ஸ் வில் பி அலௌட் டு பி பார்க்டு. சொல்றது புரியுதுங்களா? இடம் வந்து கிடைச்சு. அதுல என்ன ட்விஸ்ட்னா, கடந்த முறை உங்களுக்காண்டி ஒரு 26/3/2025 மார்ச் மாசம் இது உள்துறை அமைச்சர் அவர் வந்து டெல்லியில சந்திச்சப்ப இதே அந்த என்னோட என்ன கூட உங்களுக்கு குறிச்சிடுறேன், DL2CN 9009, அதாவது DL டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் 2 CN 9009ங்கிற கார்ல தான் மார்ச் மாசத்துலயும் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. முந்தா நாள் திரு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றது இதே கார் தான். ரொம்ப அப்பாவி மாதிரி நான் போனேன், என் காரு போயிடுச்சு, அஃபிஷியல் காரு. ஏங்க, ஈவன் டுடே ஆல்சோ இஸ் ஹோல்டிங் a constitutional post, Mr. Dinesh. Yes. He is the leader of the opposition, equal to a cabinet minister. சொல்றது புரியுங்களா? He has to be escorted. அவர் வந்து எஸ்கார்ட் வச்சு தான் கூட்டி போக முடியும். PSO இல்லாமல் அவர் போக முடியாது. அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆர் இது அவைலபிள் தேர் அட் த தமிழ்நாடு ஹவுஸ். முதலமைச்சரோ மாண்பு முதல்வரோ, தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய மாண்பு அமைச்சர் பெருமக்களோ, எதிர்கட்சி தலைவரோ சென்றால் அவர்கள் பயன்படுத்திருக்க அரசு கார் அங்கே இருக்கு. அதெல்லாம் அவங்க பயணிக்கணும். தேர் சப்போஸ் டு டிராவல் இந்த அஃபிஷியல் கார் ஒன்லி. சொல்ல புரியுதா? அப்படி இருக்கப்ப ஏதோ எனக்கு கார் இல்லாதது மாதிரியே என்ன ஒண்ணுமே இல்லாத அப்பாவிகளுக்கு ஹி ஸ்பீக்கிங் லைக் எ லேமேன். எனக்கு காரே நான் வந்த கார் போயிடுச்சு, இவரோட அனுமதி இல்லாமல் போங்களாங்க தினேஷ். ஒரு எதிர்கட்சி தலைவரோட அனுமதி இல்லாமல் ஹோம் மினிஸ்டரோட வீட்டிலேருந்து கார் வெளில போக முடியுமா? நான் வந்த கார் இறங்கி போயிடுச்சு, நான் கிடைச்ச காரில். இதுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப் தேவையில்லை. இது என்ன, இன் அ வே இட் டார்னிஷஸ் ஹிஸ் இமேஜ். அது அவருடைய இமேஜை வந்து குறைக்க செய்யுதே தவிர, ஒரு நீட்டாக நாளை நான் அமித்ஷாவை சந்திக்க செல்கிறேன், பல்வேறு விஷயங்களை நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம், நான் வந்து தமிழ்நாடு திரும்பியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னா அதுல எவ்வளவு வெல்கம். ஆனா இப்போ பாஜக தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு எதிர்வினையும் வரல. அப்போ அதனால அமித்ஷா அவர்கள் வந்து இவரோட கோரிக்கையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா நேரம் வந்து எழுத்துப்பூர்வமான அறிக்கை வந்திருக்கேன். சொல்ல புரியுதுங்களா? 2 பேரோட மீட்டிங் வாஸ் சோ கார்டியலி ஹெல்டு. சொல்ல புரியுதுங்களா? இணக்கமான சூழலில் ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவுகள் எய்தப்பட்டிருக்குமேனால் இந்நேரம் உள்துறை அமைச்சரிடமிருந்து சரிங்களா அறிக்கையே வந்திருக்கான். அவர் மௌனம் காப்பதிலேயே
என்னன்னா சில சில பல இங்க வந்து இந்த இந்த என்டி அலையன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதில் உள்ளக்கூடிய சிக்கல்களை பற்றி என்ன அவர் சில பல விஷயங்களை விவாதிக்கக்கூடும். இந்த பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும். தீர்வு கண்டால்தான் நான் உங்கள்தான் அலையன்ஸ் என்டிஏ பிஜேபி எங்க கட்சியான பிஜேபி ஒரு தேசிய கட்சி உங்களோட அலையன்ஸ்ல வச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எனவே இதெல்லாம் சரி பண்ணுங்க, பண்ணாதான் சரியாகும் என்று சொன்ன காரணத்தினால் அவருக்கு ஒரு டைம் கொடுத்ததுனால ஏன்னா அதற்கான ஒரு சூழல் அதற்கான அமைதி எடப்பாடி எப்படி அது ஒத்துக்கலையாட்டி அவங்களுக்கு தெரியுமே. கை கை இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ட்டு. சரிங்களா? என்ன நெட் ரிசல்ட் என்ன ஆகும்? திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் தினகரன் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெருத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சொல்ல புரியுதுங்களா? அதே போல கொங்கு மண்டலத்தில் நான் தான் ஜாமவான்னு சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு கொங்கு மண்டலம் என் கோட்டைனாரு. ஒரு கோட்டைன்னு சொன்ன இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவரை நீக்கினாத்தான் அலைன்ஸில் சேர்வேன்னு சொல்லி அவர் இவரோட அழுத்தத்தினால் நீக்கப்பட்டாருன்னு அந்த சமுதாய மக்கள் ஒரு தேசிய கட்சியில நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வளர்ந்து வர்றாரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அதை அநியாயமா ஒரு ஏகனம் போட்டு கெடுத்துட்டாரு ஒரு உணர்வு இல்லாம அப்படின்னு. அதை போக இவரை அரசியல் ஆளாக்கிய அனைத்து எங்கள் கழகத்தினுடைய மூத்த தலைவர், மிக மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் இன்றைக்கு நியாயமான இந்த கட்சியுடைய எதிர்காலம் கருதி அவர் சொன்ன ஆலோசனைகளை இன் ரைட் பெர்ஸ்பெக்டிவ் சரியான முறையில் வந்து அதை அணுகாமல் ஏன்னா உண்மை புரிந்து செயல்படாமல் சொல்ல புரியுதுங்களா, அவர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு அவரையும் வந்து அசிங்கப்படுத்தியிருப்பதை அந்த சமுதாய அசிங்கப்படுத்தியிருப்பதால் அந்த சமுதாயத்தை வெறுப்பையும் திரு இபிஎஸ் அவர்கள் சந்தித்துக் கொண்டார். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி அவசரப்பட்டு அவரும் இப்போ நடுத்தருவுக்கு வந்த மாதிரி தானே இருக்கு. நடுத்தருன்னு நீங்களே அந்த சொல்றீங்க. நடுத்தருங்கிற வார்த்தையை தவிர அரசியல்வாதிக்கு இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு நடுத்தரு ஒரு எடப்பாடி ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி புரட்சி எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி மாபெரும் புரட்சி தலைவர் இல்ல அவங்க மாதிரி மாபெரும் தலைவர் இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அவர் சொல்றத அமித்ஷா கேட்டிருக்காரு. அதே மாதிரி நடவடிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் தானே திரு செங்கோட்டையன். கட்சியிலிருந்து இருந்து பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டவர் தானே. அப்படி எடப்பாடி மேல் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தால் எதற்கு திரு செங்கோட்டையன் அவர்களை திரு அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு அழைத்து பேச வேண்டும்? அதன் தொடர்ச்சி தானே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அழைப்பு. சொல்ல புரியுங்களா? இட் வாஸ் நாட் an appointment sought by மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அங்க அமித்ஷாவில இருந்து அழைப்பு, இங்க வாங்க சில பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு. அப்ப எங்க வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நியாயம் அங்க புரிந்து கொள்ளப்பட்டதுனால தானே நேற்று அவர்கிட்ட வந்து திரு இபிஎஸ் அவர்களிடம் பல்வேறு பிரச்சனைகளை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ட்ரை டு செட்டில் ஆல் திஸ் இஷ்யூஸ் தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அவர் வந்து வடபழனியில போட்ட மீட்டிங்ல எவ்வளவு கைக்கூலிகள் அதுன்னு அவருடைய தரந்தாழ்ந்த விதத்துல வந்து வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பாருங்க, ரொம்ப அதுல இருந்து எத்தனையோ சதவீதம் குறைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு தன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரஸ் மீட்டை வந்து அவர் இது பண்ணியிருக்காருன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா டெல்லியில் என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்புறம் சார் இன்னொரு கேள்வி இருக்கு. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபி தான் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. சார் அது என்னங்க, அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். சொல்ல புரியுதுங்களா? அவரை ஆட்சியில் அமர்த்தியது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள். அதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். ஆனா அவர் அம்மாவால் 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட 2 முறை அம்மா அவர்கள் நேரடியாக, 3வது முறை வந்து அம்மா மருத்துவமனையில் இருந்த பொழுது சட்ட ரீதியாக 3வது முறை முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் என்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்கப்ப முதல்வராக அவர் வாட்டில் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. இருந்த 3 மாதங்கள்ல மிகப்பெரிய இந்த வரதா புயலை அழகாக ஹேண்டில் பண்ணாரு. அந்த ஆந்திராவிலிருந்து வர வேண்டிய கிருஷ்ணா நதி நீரை வந்து பெற்றுக் கொடுத்தாரு. மிகப்பெரிய பிரளயமா வெடித்த தமிழர்களுடைய வீர விளையாட்டை ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை இருந்ததில்ல 2 நாள்ல டெல்லியில 8 மினிஸ்ட்ரிஸை கான்டாக்ட் பண்ணி அங்க உட்கார்ந்து அதற்கான ஆணையை பெற்றிருந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டை மட்டும்
மீட்டெடுக்கவில்லை, நம்முடைய மானத்தை மீட்டெடுத்தார் அண்ணன் ஓபிஎஸ். இப்படி நல்ல ஆட்சி போயிட்டு இருந்தப்ப திரும்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் திருமதி சசிகலா அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வந்து அப்ரப்டா நீக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவரை வந்து திணிக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் உடனிருந்து செய்தவர் அண்ணன் டிடிவி தினகரன். இவங்க எங்களை வெளியேற்றிட்டு இவங்க ஒன்னாத்தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவருடைய போக்கு பிடித்தான். திரு இபிஎஸ் அவர்கள் எப்படி இப்படி அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். 1989 தலைவர், 87 தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாம் வகுப்பிலிருந்து ஆட்சி கவிழ்ந்த பிறகு 89 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் தலைமையில் சேவல் சின்னமும் திருமதி ஜானகி அம்மா அவர்கள் தலைமை புறவச்சனம்ன்றப்ப சேவல் சின்னத்தில் இவரை அம்மாவோட அறிவுப்படுத்தி எடப்பாடி தொகுதி வேட்பாளராக்கி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ததில் பெரும் பங்காற்றியவர் அந்த செங்கோட்டையன். 91 சட்டமன்ற உறுப்பினர், நானும் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் வேறு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, மாவட்ட கழக செயலாளர் கூட கிடையாது. அப்ப சேலத்து சிங்கானன் செல்வகணபதி தான் உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர், வீட்டுவசதித்துறையுடைய அமைச்சர். அவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டால்வார்ட் லெப்டினன்ட் அவர். அந்த அப்படியெல்லாம் உருவாக்கி வந்த அண்ணன் செங்கோட்டையனை சரிங்களா எப்படி இன்னைக்கு வந்து இது கொடுத்தாரோ, வம்பு இழுத்துக்கிட்டாரோ, அதே போல திரு தினகரன் அவர்களை நான் சொல்லிடுறேன், வம்பு இழுத்தனால 18 எம்எல்ஏக்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அப்போ நேற்றைய முந்தா நாள் கூட தினகரன் அண்ணன் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று நாங்கள் வந்து ஆளுநரிடம் மனு கொடுக்கவில்லை, முதலமைச்சரை மாற்ற வேண்டும். அவர் எய்ம் வாஸ் நாட் டு டாப்பிள் த கவர்மெண்ட், வி வாண்டட் a சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப், சீஃப் மினிஸ்டர்ஷிப், அதுதானே தவிர அவர் மாற்றி பேசுகிறார் என்று 18 பேர் வந்து அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வந்த பொழுது சரிங்களா தம்பி, அப்ப நாங்க வெளில இருக்கோம், ஓபிஎஸ் அண்ணன் உட்பட 12 எம்எல்ஏக்கள். 18 போச்சுன்னா ஃபார் வாண்ட் ஆஃப் 7 எம்எல்ஏஸ் கவர்மெண்ட் would have been toppled, அரசாங்கம் கவிழ்ந்து இருக்கான். அண்ணன் வேலுமணி, அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மருமகன் வழக்கறிஞர் காசிராஜன் வீட்டுக்கு ஓடோடி வந்து என்ன அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கான்டாக்ட் பண்ணி அம்மா உருவாக்கின ஆட்சி போயிருந்தா ப்ளீஸ் நீங்க தான் காப்பாற்ற, நீங்க என்ன தான் காப்பாற்றினா அன்றைக்கு தர்ம யுத்தத்தில் என்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்த அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களும் அண்ணன் கேபி முனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன் அவங்க 2 பேர்த்தையும் அங்கே அவர் மருமக வீட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே திரு வேலுமணி தங்கமணி பேசி ஃபார்முலா வாஸ் எவால்வ்டு சொல்ல புரியுதுங்களா. அதன்படி அன்றைக்கு நம்பிக்கை ஓட்டு எடுப்பில் 18 பேர் எதிர்த்து வாக்களித்த 12 அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடன் சேர்ந்து எம்எல்ஏக்கள் வாக்களித்தது காரணமா ஆட்சி காப்பாற்றப்பட்டது. எனவே ஆட்சியை காப்பாற்றியவர் ஓபிஎஸ். ஆட்சியை காப்பாற்றினது திரு ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு வந்து அவர் ஒண்ணு தனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டிருக்கணும், இல்ல நான் கட்சியோட தலைவரா இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ரெண்டுக்கும் ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இல்ல காம்ப்ரமைஸ் இல்லை. அதுல என்னன்னா அவர் வந்து நான் 3 முறை முதலமைச்சராக இல்லமே, எந்த சூழல்லையும் எனக்கு வந்து ஜூனியராக இருந்த திரு இபிஎஸோட கேபினெட்ல இடம்பெற மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தார். நீங்கள் சரியாக கேட்ட மாதிரி அவர் என்ன சொன்னார், அவர் ஏற்கனவே முதலமைச்சராக கண்ணி இருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓபிஎஸ் என்ன பெருந்தன்மையாக சொன்னாருங்க. இன்றைக்கு அவர் முதலமைச்சராக செயல்படுகிறார் சரிங்களா. ஹீஸ் அன் இன்கும்பன்ட் சீஃப் மினிஸ்டர், சர்விங் சீஃப் மினிஸ்டர், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி, நம்பிக்கை ஓட்டெடுப்புல ஜெயிக்க வச்சிட்டான். அதனால அவர் ஆட்சியை பார்த்துட்டு நான் கட்சியை பார்த்துக்கிறேன், நான் கட்சியினுடைய தலைவராக இருந்துக்கிறேன், அவர் ஆட்சியை பார்த்துக்கின்றப்ப அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம், அண்ணா அது சரிப்பட்டு வராது, நீங்க ஆட்சியில் இருந்தா தான் ஒரு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஒருமைப்பாடு சொல்ல புரியுதுங்களா, எ சென்ஸ் ஆஃப் ஹார்மோனி வில் ப்ரிவைல், ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு உருவாகும், இல்லாட்டி அது வேற மாதிரி இருக்கும். எனவே வந்து நீங்க தப்பா நினைச்சுக்கங்க, கட்சிக்கு நீங்க தலைவராக இருங்க, ஒருங்கிணைப்பாளர் நீங்க இருங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி அவர் முதலமைச்சர் ஏற்கனவே இருக்கனால நீங்க தயவு துணை முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொல்லி அம்மா மறைகிற பொழுது நிதி அமைச்சராகவும், ஏன்னா இந்த பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸுங்கிற 2 டிபார்ட்மெண்ட்டை வச்சிருந்தவரை வீட்டு வசதித்துறை லாக்காவும் கூடுதலான கொடுத்து சொல்ற புரியுதுங்களா. அப்படி அவர் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அமைச்சர்களில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். கட்சியுடைய ஆட்சியுடைய ஒற்றுமை கருதி 4 ஆண்டு காலம் ஓட்டணுங்கிறதுக்காண்டி. எனவே வந்து அவர் வந்து ஆசைப்பட்டு அந்த பதவி ஏற்றுக்கல, விருப்பம் இல்லாமல் சூழல் கருதி
அந்த பதவியில் அவர் திணிக்கப்பட்டார். இல்ல அதுதான் வந்து என்னோட கேள்வி என்னன்னா, அன்னைக்கு அவசரப்பட்டு அந்த ஒரு இல்ல அவசரங்கிற வார்த்தைக்கே இல்லைங்க. அவர் மாட்டேன்னு இல்ல சொன்னா நான் கேள்வியை முடிச்சிடுறேன். அன்னைக்கு அவர் வந்து ஒருவேளை கட்சிக்கு நான் தலைவரா இருக்கிறேன், ஆட்சிக்கு நீங்க தலைவரா இருங்க அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தா, இன்னைக்கு எடப்பாடியால அவரை நீக்கி இருக்க முடியாதுல்ல. அந்த அதற்கு பிறகு ஒற்றுமை நல்லதாங்க போச்சு. இந்த கொஹிரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு ரீகலெக்ட் சொல்ல போறீங்களா? கட்சிக்கு ஆட்சியும் நல்லா போச்சு 4.5 வருஷம் சொல்ல போறீங்களா? அதனால தான் முன்ன 2022 சட்டமன்ற தேர்தலில் கௌரவமான முறையில் 75 சீட்டு கூட்டணியோட சேர்த்து ஜெயிச்சோம். மாபெரும் வெற்றி ரெட்டை தலைமையில். அதே மாதிரி கட்சியிலே அன்னை ஒருங்கிணைப்பாளர் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் ப்ராப்பராக போச்சுங்க. அம்மா காலத்து டிசிப்ளின் நில வச்சுங்க. எனக்கு தெரியும், நானும் அந்த இயக்கத்தில் 40 வருஷம் இருக்க வேணாலும் எனக்கு தெரியும். அவ்வளோ டிசிப்ளின் இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாக ஒரு பொறுப்பெல்லாம் யாருக்கும் போடலைங்க. சரிங்களா? அதே அந்த ஒற்றுமையோடு தான் 2021 கட்சியோட அமைப்பு தேர்தல் நடந்துச்சு இல்ல? கட்சியோட அமைப்பு தேர்தல் நடந்துச்சுங்க. அதுல வந்து ஒற்றை வாக்கெடுப்பில் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரும் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த அளவு மீண்டும் உங்க 2 தலைவரோட அதோட தொடர்ச்சி மட்டும் இல்ல, ஆட்சி போனவரும் கட்சியோட தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய தேர்தல் நடத்தி ஒற்றை வாக்கெடுப்பில் அதிமுக பைலாப்படி புரட்சி எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற அடிப்படையில் இருவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் பண்ணதுனால ஒரு அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளருக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் வேட்புமனு பண்ணா அந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா அதை தொடர்ந்து நடந்த பொதுக்குழுவில் தான் சூழல் மாறி அவசரப்பட்டு நீங்க சொன்ன அந்த அவசரங்கிறது அவருக்கு இபிஎஸ் தான் பொருள். அவசரப்பட்டு இவரை நீக்கியதன் விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவரு இன்னைக்கு பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ எம்பிக்களோட அவர் பலமா தானே இருக்காரு. பலமா இருந்து என்ன பிரதர், உங்களுக்கு வந்து பயன்பாடு என்னன்னு தான் பார்க்கணும். பல நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் அலோன் வில் நாட் டூ என்ன வில் நாட் சஃபீஸ். இட் மஸ்ட் பி brought into results. In politics, results in what form? In electoral form. சொல்றது புரியுதுங்களா? தேர்தல் வெற்றி மூலம் 11 முறை பின்னடைவை சந்தித்து விட்டு சொல்ல புரியுங்களா? அந்த அவர் நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்னைக்கு அமித்ஷா கூப்பிட்டு என்ன மிஸ்டர் இபிஎஸ் நீங்க மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னீங்க. கூட்டணியில இருந்த பாட்டாள் மக்கள் கட்சி 2ஆ உடைஞ்சு போச்சு. தேமுதிக ஜனவரியில் நான் அறிவிக்கிறேன்னு அந்தம்மா சொல்லிடுச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன விஜய் பக்கம் போற மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட இல்லைன்ட்டாரு. நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டரை கையில எடுத்து தென் மாவட்டங்கள்ல ஒரு தாவாக்குரிய ஒரு பிரச்சனையை நீ கையில் எடுத்தனால அவர் அறிக்கை விட்டாரு. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வெளியேறத சொல்லிட்டாரு. விஜய் திருச்சி பிரச்சாரத்துக்கு போனப்ப பார்வேந்தர் அவர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லி அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலிருந்து சில பல உதவிகள் அவரும் செஞ்சிருக்காரு. இப்போ உங்ககிட்ட எஞ்சியும் மிஞ்சி நிற்கிறது யாரு? பெருந்தன்மையா நாங்க மட்டும்தான் இருக்கான். இதான் மெகா கூட்டணி எல்லாம் சீட்டு கட்டு போல சரிஞ்சிருச்சு. நீங்க உங்களை சரி பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா எனவே வந்து மெகா கூட்டணி அமைக்கிறது இருக்கட்டு உள்ள கூட்டணினாலும் நம்ம தக்க வைக்கணும். அப்போ உங்க மேல் நம்பிக்கை வரலாம். பிரிந்து சென்ற இவர்கள் திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடி வித்யநாதன் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் உட்பட அனைவரும் மீண்டும் கழகத்தில் இணைத்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டு உங்கள் கழகம் ஒன்றுபட்ட அமைப்பாக காட்டப்பட்டால்தான் மக்கள் மன்றத்தில் மதிப்பு பெறும் என்பதை விட கூட்டணிக்கு ஒரு சில கட்சிகளாவது என்ன நம்மை நோக்கி வருவார்கள். அதற்கான வேலை பாருங்கள் என்றுதான் அங்கு பகிரப்பட்டதாக கிடைத்த தகவல். அது நியாயமான தகவல், நியாயமான ஒரு அறிவுரை தான். சரி சரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல பேசுறாரு. இதை ஏன் பாக்குறீங்க? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது இல்ல, நான் அதாவதுங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் பிரச்சனைக்குரிய ஒரு சிக்கலான சமாச்சாரங்களை வெளிப்படையா பேசுவதை தவிர்ப்பது நல்லது பொதுப்படையாக. இல்ல இதுல ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி தான் அவர் தப்பு பண்றாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா மக்களை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இடம் போடுறாரு. ஏதோ நான் வந்து இது இப்படி யதார்த்தமான நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். எந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கியோ ஒரு சமுதாயத்தை ஆதரவாக பேசுவதாக யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அவர் வந்து
நான் சொன்ன அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் ஒரே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். என அவர்கள் அரசியல் ரீதியாக சந்திக்கிறதை விட்டு போட்டு அந்த சமுதாயத்துடைய மாபெரும் தலைவராக பார்க்கப்படக்கூடிய பெருமதிப்புக்குரிய பொன்னுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு என்ன ஒரு பாரத ரத்னா கொடுப்பதாக இவர் பரிந்துரைப்பதனாலேயே அந்த சமுதாயம் ஏன்னா ஆஹா இதுவரையில யாருமே உச்சரிக்காது என்ன ஆபத்தாண்டவரா எடப்பாடி பழனிசாமி யாருமே சொல்ல பயந்ததை சொல்லிட்டாரு, நம் சமுதாய தலைவருக்கு பாரத ரத்னா கொடுக்க சொல்லிட்டாருன்னு இவர் பண்ண அந்த அநீதிகள்லாம் மறந்துட்டு ஒட்டுமொத்தமா அவருக்கு பின்னாடி அணிவகுப்பாருன்னு இவர் நினைக்கிறாரே, அதே தப்புங்க. அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுல இல்ல அதுல இப்போ சார் பிரச்சனை இருங்க தம்பி, பிரச்சனைக்கு தாங்க தீர்வு. அந்த சமுதாயம் கேட்பது, அந்த சமுதாயம் ஒண்ணு முதலமைச்சர் ஆக்கிய திருமதி சசிகலா அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, கட்சி விட்டு நீக்கி இருக்க வழிவகுத்த டிடிவி தினகரனை கட்சி விட்டு நீக்கி இருக்க, உனக்கு 4 வருஷம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த ஓபிஎஸ் அவர்களே பழி வாங்கியிருக்கு. 3 பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த. எனவே அதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இதை காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன அந்த அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா நிகழ்ந்த தவறுக்கு அரசியல் ரீதியான பரிகாரத்தை தேடு. அதை விட்டு போட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸுக்கு தனிப்பட்ட தலைவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த பிரச்சனை இட் இஸ் செட் டு பி அட்ரஸ்டு. சொல்ற புரியுதுங்களா? அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு, அதை அட்ரஸ் பண்ண. அதுக்கு அதை மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாத சார். எனக்கு காய்ச்சல்னா சொல்ற புரியுதுங்களா, எனக்கு தான் நீங்க மாத்திரை கொடுக்கணும், சோகம் இல்லாதவனுக்கு தான், பாதிப்பு இல்லாதவனுக்கு. நீ என் ஒய்ஃபுக்கு இது சளிக்கு நான் மருந்து கொடுக்குறேன்னா சொல்ல புரியுங்களா, அது எனக்கு இது பண்ணுமா? எனவே அவர் தவறாக அவருடைய அரசியல் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் have been proved as wrong. It is one more example. இல்ல இன்னும் இதுல இதை எப்படி பாக்குறது அப்படின்னா, அவர் தென் மாவட்டங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லாரும் இல்லாம இந்த இதை கையில எடுத்தா தேவர் சமுதாயத்தோட வாக்கு எனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தானே இதை செய்யறாரு. அது அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. அது தவறான. நான் அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட திரு டிடிவி தினகரன் பெருளவுல அதிமுகவோட ஓட்டுகளை பிரித்து தோக்க வச்சாலும் தேவர் சமுதாயத்திலிருந்து தென் மாவட்டங்களையும் டெல்டாவிலையும் எம்எல்ஏக்கள் வராம இல்லையா? இந்த கதையெல்லாம் விடாத தம்பி, இத்தனையும் ரெட்டை தலைமை இருந்ததுப்பா. ஓபிஎஸ்ங்கிற ஒரு மாமனிதர் கட்சியோட தலைவரா இருந்தாரு, சொல்ற புரியுதுங்களா? அவர் இருந்த நீங்க கொஸ்டினே அதான், மூட் கொஸ்டின் இஸ் தட் ஒய் ஓபிஎஸ் அவர் லீடர் ஓபிஎஸ் ஹஸ் பீன் என்ன அன்செரிமோனியஸ்லி ஆக்ஸ்டு. சொல்ற புரியுதுங்களா? நீ கட்சி தேர்தல் நடத்தி, நான் சொல்ற தேர்தல் 2021 எங்கள் இயக்கத்தோட தேர்தல் நடந்துச்சு இல்ல, டிசம்பர் மாதத்துல அறிக்கை வெளியிடப்பட்டு முறையா வேட்புமனு 2 பேர் தாக்கல் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு கூடிய பொதுக்குழுவில் தான் அந்த கூத்துக்கள் அரங்கிருச்சு. அப்போ அந்த நீங்க சொன்ன காலகட்டத்தில் அதான் நான் சொன்னேன், 74 பேர் நாங்க ஜெயிச்சோம், நான் எம்எல்ஏக்கள். இரட்டை தலைமை கிடைத்த வெற்றிங்க. கட்சியில டிசிப்ளின் இருந்துச்சு, வேட்பாளர் எனக்கு கூட சீட்டு கிடைக்கல, நான் எதிர்த்து பேச முடிஞ்சிச்சா? அவ்வளவு வலுவோட இருந்த கட்சி. இன்னைக்கு இந்த இயக்கத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ட்டு. எனவே அன்றைக்கு இவர்கள்லாம் ஜெயித்தது உண்மை, இரட்டை தலைமையின் காரணமாக. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பின்னணியில் இன்றைக்கு அவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த சமுதாயம் வெகுண்டெழுந்திருக்கிறது. எனவே அதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் இவர் என்ன அறிவிப்பு கொடுத்தாலும் அந்த சமுதாய மக்களை திருப்திப்படுத்த முடியாது. இதுதான் யதார்த்தமான நிலைமை. எனவே மக்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை மட்டும் தம்பி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. தமிழ்நாட்டு அரசியல் வாக்காளர்களுக்கு திராவிட இயக்கத்தை என்ன பெருந்த அண்ணா அரசியல் இயக்கம் 1949 உருவாக்கி முதலில் தேர்தலை 1957 சந்தித்த பிறகு 10 ஆண்டுகள்ல ஆளுங்கட்சி அவர் 67. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஒரு மாநில கட்சி சுதந்திர இந்தியாவில் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு மாநில கட்சி இந்தியாவில் சுதந்திர ஆட்சி பிடித்தது தமிழ்நாட்டில் தான். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியானது அவ்வளவு வலிவோடும் பொலிவோடு இருந்தது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறது அன்றைய சூழலில் எந்த இயக்கமும் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான் நாடு தலைவர்கள் அவங்களை எதிர்த்து கேட்டிருந்தாங்க. அது தேசிய கட்சி கேரளாவில் ஆட்சிக்கு வந்தார் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர்கள்.
மரியாதைக்குரிய தோழர் EMS நந்தகுமார். ஆனால் ஒரு மாநில கட்சியை தமிழ்நாட்டு மக்கள், அவ்வளவு பெரிய பழம்பொருந்திய காங்கிரஸ் கட்சியை, பழம்பொருந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை, மிகவும் வலுவோடு இருந்து 12 ஆண்டுகள் 11 ஆண்டு காலம் நல்லாட்சியை வழங்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு பேரறிஞர் பிள்ளை அண்ணாவுடைய தலைமையேற்று ஒரு எங்கள் திராவிட இயக்கத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்திய பெருமை ஒரு மாநில கட்சியை இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு, அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு சிறிது நாட்களுக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ் அவர்களிடம் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், உங்களுக்கு நான் பொருளாளர் பதவி தர்றேன், நீங்க அதிமுகவோட உரிமை மீட்புக்குள்ள கலைச்சிட்டு அதிமுகவில் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் பரது. அது உண்மையா? சார், அந்த மாதிரி எந்த தகவல் இல்லைங்க. நான் அறிந்த வரை அந்த மாதிரி தகவல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இல்ல, இதுக்கு ஓபிஎஸ் அவர்களும் ஒத்துக்கிட்டதாகவும். இல்ல அப்படியெல்லாம் நேற்று கூட நான் வந்து நேற்றை கூட தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசுனேங்க. அப்படியெல்லாம் ஒரு செய்தி இருந்தால் எங்களை மாதிரி இருக்கவர்கிட்ட அவர் பகிர்ந்துக்குவாரு. என்ன தம்பி, அது மாதிரி அந்த மாதிரி எந்த செய்தி கிடையாது. ரெண்டாவது, ஹி இஸ் நாட் ஆஃப்டர் எனி போஸ்ட் இன் த பார்ட்டி. அவர் என்னன்னா கட்சியோட எதிர்கால நலன் கருதி எல்லாரும் இணைய வேண்டுங்கிறது, அவர் மட்டும் இணையணுங்கிறது இல்லை. அவர் கோரிக்கையை பிரிந்து சென்ற அனைவரும் இணைய வேண்டும். ஏன்னா நிபந்தனையற்ற முறையில், அதாவது நிபந்தனையற்ற முறையில் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் திரு EPS அவர்களே இருக்கக்கூடிய பதவியில் அவர் தொடரட்டான். ஆனால் வெளியில் சென்றவர்கள்லாம் ஒன்றிணைத்து கட்சியை வலுப்பெற செய்வோம், எனக்கு எந்த பதவியும் வேணாம், ஏன்னா நான் வந்து இது வந்து உங்களை கட்சியுடைய நலத்திற்காக எந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு நான் பாடுபட தயார்னு வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பொருளாளர் கொடுத்தாக அவர் ஒத்துக்கிட்டாருங்களா, தவறான அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செய்தி. திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் பாஜக கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது சூழலை பொறுத்ததாங்க. அது வந்து அன்னைக்கிட்ட அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர் வந்து அரசியல் எதுவும் அது எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அரசியல் எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அது வந்து 15ஆம் தேதி அவர் அவர்கிட்ட கேட்கும் போது அதுதான் சொன்னாரு. அப்ப திரும்பவும் ஒரு பாஜக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அப்படி இல்ல. விஜய் கூட சேர்வீங்களான்னு கேட்ட போய் அதே பதில் தான் சொன்னாரு. அவனும் முதல்வர் அவர்களை வந்து அவர் இல்லத்தில் சந்தித்து வெளியில வந்த பிறகு அவர் சந்திச்சிருக்கீங்களே, கூட்டணி வாய்ப்பு இருந்தாருன்னு அன்னைக்கு ஜோவியலா எதுவும் நடக்கல. ஸோ இட்ஸ் அது என்னன்னா, இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்குங்க. எங்க கட்சியுடைய அவரோட ப்ரையாரிட்டி, எங்களுடைய ப்ரையாரிட்டி, எங்கள் இயக்கம் இழந்த வலுவை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு வழி வந்து பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும். எனவே தான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பவே அண்ணன் OPS அவர்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுங்கிற அமைப்பவே இன்னைக்கு வந்து நடத்திக்கிட்டு ஒருங்கிணைப்புக்கு தான் அவர் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்காரு. எனவே அந்த முதல் கட்சி ஒருங்கிணை வேண்டும். பிறகு கட்சியாக சேர்ந்து ஒரு இளைஞர் வைங்கள ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு விட்டால், எனவே ஒட்டுமொத்த கட்சியுடைய தலைமை அல்லது கூட்டு தலைமை அன்றைக்கு எழக்கூடிய சூழலில் அன்றைக்கு அமையக்கூடிய ஒரு தலைமையுடைய ஃபார்மேஷன் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃபார்மேஷன் என்ன முடிவு எடுக்கிறது அதுதான் அவருடைய முடிவாக இருக்கு. கட்சி ஒருங்கிணைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கட்டாயம் சார். இட் இஸ் த நீட் ஆஃப் த அவருங்க, காலத்தின் கட்டாயம். ஒருங்கிணையிலாட்டி இது EPS என்ற தனிநபருடைய பாதிப்பு என்பதை விட இந்த கட்சியுடைய எதிர்காலமே ஒட்டுமொத்தமா மூழ்கி போயிருங்க. அதுக்கு முன்னாடி அதை மீட்டெடுக்க ரொம்ப சிரமங்க. தினேஷ், கட்சி ஒன்றை இணையணும் அப்படின்னு OPS TTV சசிகலா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு எடப்பாடி தடையா இல்லை. இன்றைக்கு சேலத்து பிரஸ் மீட்டை நீ போய் மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டேன். He has toned down his இது aggressive attitude. He has toned down his aggressive attitude. அவருடைய அன்றைக்கு பேசியதிலிருந்து பல 100% வந்து இது வந்து ரொம்ப பக்குவமாக பேசி இருக்கிறார். எனவே வந்து அதற்கான சூழலை உருவாக்கத்தான் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுப்பதாக நாங்கள் அறிகிறோம். நல்லதே நினைப்பாங்க தினேஷ். சரி சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. பாஜகவை நம்பி திரு OPS அவர்கள் மோசம் போய்விட்டார், அது உண்மையா? ஏன்னா அண்ணாமலை வந்து சொன்னாரு பாஜக இது அதிமுக வந்து OPS கையில வரும் அப்படின்னு. இன்னைக்கு அதே அண்ணாமலை எடப்பாடியை முதலமைச்சர் இல்ல, அவர் எப்பவுமே அண்ணா ஏடிஎம்கே OPS கையில வரணும்னு சொல்ல, டிடிவி தினகரன் கையில வரணும், 2 பேர் கையிலையும் வரும்னு சொல்ல அவர் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல சொன்னாருங்க. அன்னைக்கு வந்து சூழல் தாங்க உங்களுக்கு. அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேனி போன இடத்துல அவர் பேசின பாட்டுங்க. அந்த திரு டிடிவி தினகரன் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் அங்க பேசினது அன்றைக்கு இந்திய கூட்டணியிலிருந்து விலகி சென்று விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த சூழலில் அது சொல்லப்பட்ட வார்த்தைங்க. எனவே இன்றைக்கு அதே மாதிரி 2 நாள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் இப்போ ரொம்ப அவரை நயினார் கூட பேலன்ஸ்டு இதில் போயிட்டு இருக்காரு. அவர் தான்
திரு அவுட் ஆஃப் த வே ரொம்ப திரு இபிஎஸ் அவர்களை புகழ்ந்தும் ஆதரித்து பேசி வருகிறார் அண்ணாமலை. எனவே வந்து அந்த அந்த கருத்தை நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. எங்களை பொறுத்தளவில் கட்சியின் எதிர்காலங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணைப்புக்கு தான் வலியுறுத்தி வருகிறார். அப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொருட்கள் எம்ஜிஆருக்கும் கட்டிக்காத்த பொருட்கள் அம்மாவுக்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடனாக அமையும் என்பதுதான் என் கருத்து. சரி சார், ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு ரொம்ப நன்றி.